இல்லை முதல்ல நம்ம பிரதமர் ஆட்சிக்கு வந்த உடனே 2014 இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஒரு புதுசாக ஒரு மாயை கிரியேட் பண்ணாங்க. என்னென்னா, அதில் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த கல்ச்சர் உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளால் இங்கே அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு. குறிப்பாக திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், திக அந்த இவங்களாம் சேர்ந்து இந்த மோடி அவர்கள் மேலேயே, ஏன்னா மோடி தான் வந்து நம்பர் ஒன்னு அவங்களுக்கு தெரியும் முதல்ல. அவர் வந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த இந்தியாவில் ஏற்படும். ஒரு தடவை தான் வர வைக்கணும், அடுத்த தடவை அவர் மேலே இருக்கிற வெறுப்பு மாதிரி மாற்றி அவர் அமைச்சிடணும். ஏன்னா நல்ல ஒருத்தர் வந்து ஆட்சி நடத்திட்டாருன்னா நமக்கு வேலை இல்லைங்க. அதை முதலே புரிஞ்சுட்டு என்னென்ன பண்ணாங்கன்னு இப்போ நான் சொன்னேன்னா நமக்கு தலை சுத்தம். கர்பாப்சி, அது அந்த இது மெடல் திருப்பி கொடுக்குறது, பீஃப் வச்சுருந்தானே அடிக்கிறாங்கன்னு சொல்கிறது, உணாவில் வந்து அடித்தாங்கன்னு சொல்கிறது, என்ன லிஸ்ட்டு போட்டிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். இன்டாலரன்ஸ் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி இவரை வெட்டினாங்க. அதாவது டெய்லி 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 ஏதாவது ஒன்று கொண்டு வந்து மோடி ஆட்சி மோசம். மக்கள் என்ன நினைக்கணும்னா, ஐயோ எப்படியாவது திருப்பி யூபி ஆட்சி வந்தால் கூட பரவாயில்ல, இவர் போயிடணும்ப்பா, எப்படியாவது அப்படி வெறுப்பு வரணும்னு நினச்சாங்க. நாங்கள் அப்போவே சொன்னோம், அவரோட பாலிசி இங்கேன்னு இல்லை, அவர் குஜராத்தில் இருக்கும்போதே முதல்ல அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவார். அவர் சொல்கிறதே நான் யாருன்னு மக்களுக்கு தெரியும், முதல்ல நான் யாருன்னு எனக்கு தெரியும், நான் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ணாதவொன்னே இந்த நாடு தலையில் வச்சு கொண்டாடும், அது என் நம்பிக்கை இருக்குது. இது மாயை. இந்த புகை அப்படியே கொஞ்சமாக போயிடும். என்னோட உண்மையான குணம் வெளியில் வரும்போது மக்கள் ஏற்றுப்பாங்க, இவர்களுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பாங்கன்னு முதலே சொல்லுவார். அங்கே குஜராத்தில் சொல்லி வச்ச மாதிரி முதல் பீரியட் முடிஞ்ச உடனே என்னென்னமோ சொன்னாங்க இவங்க குஜராத்தில். காங்கிரஸ் சொன்ன பெரிய குற்றச்சாட்டு தெரியுங்களா, இவர் மிகப்பெரிய ஊழல் செஞ்சிட்டாரு, இல்லைன்னா ஒரு நாளைக்கு 3 ட்ரெஸ் எப்படி மாற்றுவாருன்னு கேட்டாங்க. 3 குர்த்தா எப்படி மாற்ற முடியும், எப்படிங்க ஒருத்தர் வந்து டெய்லி 3 குர்த்தா மாற்ற முடியும்னாங்க. அப்போ அவர் சிரிச்சுக்கிட்டு, ஒருத்தர் க்ளீனாக டிசிப்ளின்டாக தூய்மையாக இருக்கிறது குற்றமா, இதுதான் நான் செய்த ஊழல் என்றால் நான் ஊழல்வாதி தான்னாரு. ஏன்னா அவருக்கு அவர் மாதம் கொடுக்குற சம்பளத்துக்கு பைஜாமா எவ்வளோ, ஜிப்பா எவ்வளோன்னு தெரியும். ஏன்னா வேறு வழி இல்லாமல் சொன்னாங்க, எதுவுமே இல்லை. அப்போ மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களால சொல்லக்கூடிய ஊழலே இதானா, அப்போ இவரை மாதிரி ஒரு அப்பழுக்கற்ற தலைவர் நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு இன்னி வரைக்கும் குஜராத்தில் கட்சியே கிடையாது. பிஜேபி தான், மோடி அவர்கள் சொல்கிறது தான் ஆட்சி. அதே பாலிசி 2014 கொண்டு வந்தார். நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் இப்படி தான் இருப்பேன், என் உண்மைத்தன்மை மக்களுக்கு போய் சேருன்னாரு. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3வது முறை வந்துட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் மோடியை பற்றி சொல்கிறது அத்தனையுமே மக்கள் இப்போ கொஞ்சமாக யோசிக்கிறாங்க.